அது வந்துங்க, ஒரு வயதான அம்மாவும், ஒரு பெரியவரும் இருக்காங்க இல்லைங்களா? அவருக்கு 73 வயசுங்க. அந்த அம்மாவுக்கு 60 வயசு டச் ஆகுது. ஒரு அலுவலகத்தில இன்னும் சர்வீஸ் ஒரு வருஷம் இருக்கு. வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போம்போது காலையில கொண்டு போய் ட்ராப் பண்றாரு பெரியவரு. வண்டியில கொண்டு போய் ட்ராப் பண்றாரு. அப்புறம் மத்தியானம் ஆஃப்டர்நூனு சில டைமில போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "ஐயோ! பார்த்து அங்கேயே இரும்மா. அங்கேயே வெயிட் பண்ணு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர்றேன்." அப்ப மனைவி கேட்குறாங்க, "ஏங்க?" அப்படின்னு. "ஐயோ! உன்ற பொற்பாதங்கள் நோகுமே." அப்படின்னு தான் நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. உன்னை கூட்டிட்டு வர்றேன் நானு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றார். அப்ப கூட்டிட்டு வரும்போது, அவைங்க வாழ்க்கை என்னங்க 50 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. 50 வருஷம் வாழ்ந்தவைங்க வாழ்க்கை எவ்வளவு சூட்சமா, எவ்வளவு ஒரு அந்நியுன்னியமா, எவ்வளவு ஒரு பாச உணர்வோட அவைங்க வாழ்ந்திருக்காங்கங்க. நெனச்சு பாருங்க. அ எப்படிங்க? இன்னும் சலிப்பு தட்டாம மனைவிய மனைவிய நேசிச்சுட்டு, மனைவிய போய் கூப்பிட்டு வர்றது, மனைவி சாப்பிட்டாளா, புடிச்சாளா, பண்ணாளா, ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கிறாருன்னா, அதுக்கு அர்த்தம் என்னங்க? அவிங்க வச்சிருக்கிற அஃபிக்ஷன், அவிங்க வச்சிருக்கிற லவ், காதல், உண்மை, சத்தியம், தர்மம் இத்தனையும் நிறைஞ்சது தான் கணவன், மனைவி. என்னங்க? அந்த மனைவிய ஒரு 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 ஆபீசர் அம்மா அந்த அம்மா வந்து கேட்குது இந்த வயசான அம்மாவை பார்த்து. பாவத்தை சேத்திருச்சு அந்த பொம்பளை. "என்ன உங்கள் வீட்டுக்காரரு ஆ வேகு பார்க்க வர்றாரு? உன்னை எங்கே ஏதுன்னு பார்த்துட்டு ஆ, வேகு பார்க்கறதுக்கு வர்றாருங்க பொழுதுனிக்கு. உன்னை கூட்டிகிட்டு வர்றதும் கொண்டு போய் விடுறதும் பிடிக்கிறதும் பண்ணுறது." அப்படின்னு அந்த பொம்பளைக்குமே 60 இன்ச்சு டச் ஆகுது. அடுத்த வருஷம் அந்த அம்மா ரிட்டையர்டு. அப்போது இந்த வார்த்தையை அந்த அம்மா கேட்குதுன்னா, அந்த அம்மா எதுவுமே வாழலை. கணவனை கல்யாணம் பண்ணி எதுவுமே வாழ கிடையாது. அவன் சிக் பேஷண்ட் ஆகிட்டான். பெட்டில் படுத்துட்டு இருக்கான். சம்பாதிக்கிற காசு ஒரு ஆஸ்பத்திரி செலவு, மெடிசன் கிடிசன், வாடகை, அது இது கொடுத்துட்டு காலை தோட்டிகிட்டு இருக்கான் இந்த அம்மா. காலை தட்டிகிட்டு இருக்கா. அல்ல தவிர இன்பமே சந்தோஷமே எதுவும் கிடையாது. இன்றைக்கி லீவு நாளா 2 நாள் கொடைக்கானல் போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாங்க. ஊட்டி போய் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வரலாங்க. ஏற்காடு போகலாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை. இந்த மூதாட்டி அங்கே வேலை செய்கிறாங்கல்லங்க இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் அனுப்பிக்கிறாங்க. மெட்ராஸ் போகிறாங்க, ஏற்காடு போகிறாங்க, ஊட்டி போகிறாங்க, கொடைக்கானல் ஒரு 10 தடவை போயிருப்பாங்க. என்னங்க சிம்லா, காஷ்மீர் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அவங்க. என்ஜாய். அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் வந்து பெரிய ஒரு மீடியமான ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். என்ஜாய் பண்ணுற ஆள் அவர். இந்த அம்மாவை அப்படி வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்க்கையினுடைய இது வந்து இன்னும் திகட்டாமல் இருக்குது அவங்களுக்கு. திகட்டலை, இன்னும் திகட்டலை. அன்பு, பாசம், பற்றுதல் இணைவறியாததை இந்த அம்மானால தாங்க முடியல. பொறாமை வகுறு எரியுது இந்த அம்மாவுக்கு. ஆபீசர் அம்மாவுக்கு வகுத்தெரிச்சல்ல வேண்டாதெல்லாம் இந்த அம்மா பேசுறது, பிடிக்கிறது, செய்யறது. என்னங்க வகுத்தெரிச்சல். 60 வயசு அம்மா வந்து கொலுசு போட்டிருக்கேன், கொலுசு காஸ்ட்லியான கொலுசு போட்டிருக்கேன், வகுறு வைக்குது. டெய்லி ஒரு புது புடவை கட்டிட்டு வருது, சாகரனுங்கிற. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறது? கணவன் அப்படி வாய்க்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் கொடுப்பனை வேணும். எல்லாத்துக்கும் அப்படி வாய்க்காது. உன்னை மாதிரி ஆளுக்கள் எப்படி வாங்கி கணவர்? இவ்வளவு பாவத்தை நீ வீட்டில் வச்சுட்டு ஆபீஸ்க்கு வந்து நீ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. பாவம் செய்கிற, பாவத்தின் உருவமாக இருக்கிற. நீ நல்லா இருப்பியா? உன்னோட ரிட்டையர்டு லைஃப் நீ எங்கே போயிட போகிற? இங்கே தானே இருக்க போகிற. நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் பார்ப்பேன், கடவுளுடைய எப்படி வச்சுருக்காருன்னு பார்ப்பேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உன்னோட லைஃபாரு ரொம்ப டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். கூனி குறுகி ஒரு இடத்துல நீ நடக்க முடியாமல் உட்கார்றதை நான் பார்ப்பேன். வச்சுட்டா இதை இந்த வீடியோவை உனக்குத்தான் போட்டிருக்க, நீ பார். பார்த்து திருந்து கடவுள் இடத்துல போய் அழு. ஏன் இந்த புத்தி எனக்கு கொடுத்துருக்குறேன்னு கடவுள் இடத்துல அழு, மன்றாடு. சரியா? பாய். பாரு.